ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் பிக்ல பார்க்க போற படம் ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் ட்ராமா. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த 2024ல் வெளிவந்த ஜூரர் 2. இந்த படத்தில் வந்து ஒரு அமெரிக்கன் லீகல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம் இது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டாக நம்ம பார்க்கலாம். படத்தில் நம்ம கதாநாயகனோட பேர் ஜஸ்டின் கிம். இவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாரு. நம்மளால வந்து செம்மையாக குடிப்பார், ஃபுல் டே குடிச்சுன்னு தான் இருப்பார். பயங்கரமான ஒரு மதுப்பிரியர். இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஒரு வருஷமாக தான் திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அப்படி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம், டெலிவரி டைமில் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை தான் அவர் குடிக்காம என்ன இருக்காரு. கதாநாயகனுக்கு இப்போ வந்து முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று வருது. கோர்ட்டில் ஒன்று நடக்க போகுது. அதுக்கு வந்து ஜூரரோட பேனலில் இவர் வந்து ஒரு நபராக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது கோர்ட்டில் இருந்து. அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த கேஸ் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டல் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஜேம்ஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த கொலை நடந்ததே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே நாளில் நடக்கிற சம்பவம். ஸோ இப்போ போயிட்டு இருக்கா பார்த்தியா ஜூரருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்கே லைட்டாக சரக்கு சாப்பிட்றாங்க. அங்கே வார்த்தைகள் தடுக்க கொஞ்சம் ஏடாக்கூடமாக அங்கே ஆகுது. ஏதோ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் காரசாரமாக ஆரம்பித்து கைகலப்பாக முடிய போகிற ரேஞ்சுக்கு போகும்போது கையில் வச்சிருந்த பியர் பாட்டில் எடுத்து நம்ம ஜேம்ஸ் ஸ்மித் டேபிளில் உடச்சி நம்ம அவ்வளோ தூரம் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகுது. கிண்டல் கார்ட்டர் பொண்ணு அந்த பாரை விட்டு வெளியே போயிடுது. நம்மளால ஜேம்ஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போனால் வெளியவே கிளம்புறாங்க. பாருக்கு வெளியும் சண்டை தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வாக்குவாதம் நிறைய இருக்காங்க வெளியில். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் தான் அவன் கார் எடுத்துன்னு போயிடுறாரு. அதே ரூட்டில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜு சைடில் கீழே அந்த பொண்ணு அந்த ஹைக்கிங் போன ஒரு ஒரு கெண்டல் கார்ட்டர் யாரும் காரில் அடித்து தூக்கி வீசப்பட்டு அங்கே கீழே டெட் பாடியாக கிடைக்கிறாங்க. அந்த கல்லில் போய் அவங்க உடம்பு இருக்குது. ஸோ கடைசியாக அடிபட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு கன்வே ஆகுது. ஒரு சடலை தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. மறுநாள் காலையில் தான். ஸோ அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் பார்க்குறாரு. ஒரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த பொண்ணு கடைசியாக எங்கேருந்து கிளம்புச்சு, யாரோட சண்டை போட்டது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம பாய் ஃப்ரெண்டு தான் மாட்டுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாலே. அப்போ போலீஸ் வந்து தொக்கா அந்த பாய் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டு இவர் இந்த இந்த கேஸுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிற்க வச்சுறாங்க. இந்த கேஸுக்கு தான் நம்ம ஜூரராக போகிறார். ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர்பாக த்ரில்லிங்காக காமிச்சிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளின்ட் ஈஸ்ட்வுடோட டைரக்ஷனில் வந்து இது படம். கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பல பேருக்கு தெரியல அப்படின்னா, தயவு செய்து த்ரில்லர் மூவிஸ் வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்படிதான் அர்த்தம். 94 வயசுல ஒரு தாத்தா ஒரு 55 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாதிரி த்ரில்லர் படமா செம்மையா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு ரகமா இருக்கும். எல்லாமே டிராமா மோட்ல தான் இருக்கும். வேற இதுல தெறிக்க விடுற படங்களா தான் கொடுத்துருக்காரு கிளின்ட் ஈஸ்ட்வுட். கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கு. 2019 ஒரு ரிச்சர்ட் ஜுவல்னு ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த படத்தை நீங்க முதல்ல பாருங்க. த்ரில்லர் ரசிகராக இருந்தா நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய படம் இந்த படத்தை. ஜூரர் 2 நீங்க அந்த படம் பாருங்க. அதுதான் செம படம். எனக்கு பிடிச்ச ஒரு 10 படம் சொன்னா அந்த படத்தை சொல்லுவேன். ஸோ அந்த படத்தை நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துட்டு அப்புறமா அந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரான எக்ஸிகியூஷன் இருக்கும். இப்படி இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, எப்படி இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் பண்றீங்க, அவங்களால மட்டும் தான் முடியுது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலாம் அதான் கிடையாது. ரொம்ப கஷ்டம்டா. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியை இந்த மாதிரி டோன்ல இந்த மாதிரி இடத்துல தான் கொடுக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் த்ரில்லர் மூவிஸா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச படம் சொன்னீங்கன்னா, நான் நிறைய பேர் வந்து திருஷ்யம் சொல்லுவீங்களா, கேரளா மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் சொல்வீங்க. த்ரில்லர் மூவிஸா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இந்த திருஷ்யம் சொல்வீங்கல்ல. அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. இந்த ஆஷாவை போலீஸ்காரங்க ஒருத்தர் வருவாங்கல்ல, அதான் அவங்க பையனோட அம்மாவும் ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கேரக்டர் அந்த பதப்பதிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போக சொல்லிட்டு மோகல் அழுப்பா பார்த்தீங்களா, அதே மாதிரியான கதைக்களம் தான் இதுவும். ஆனால் இவங்க அந்த மாதிரி பேட்டர்னில் கதைக்களத்தை எத்தும் போகாமல் 1957 சிட்னி லூமெட்டோட கதை 12 ஆங்க்ரி மென் ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் த்ரில்லர் ஃபேனே கிடையாது.
அப்படியாப்பட்ட படம் அது. அந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பான மூவி. நான் இங்க ஆல்ரெடி உங்களுக்கு 2 மூவி ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் இந்த ஜூரோ 2க்கு முன்னாடியே. நீங்க ஜூரோ 2 பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த 2 படத்தை நீங்க பார்த்துட்டு இதை பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் நீங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட், அதே த்ரில்லிங் சூப்பர்பா இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. நீங்க இது சம்பந்தமா கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட்ஸும் போடுங்க. இந்த மாதிரி கதைக்களத்தோட இந்த 2 படங்கள் நம்ம பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா கூட அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கோர்ட் ரூம் டிராமாங்க இது ஆக்சுவலா. ஒரு கிரைம் சப்ஜெக்ட் தான். அந்த கிரைம் வந்து நம்மளுக்கு சொல்ற விதம் பார்த்தீங்களா, அந்த விதம் வந்து சூப்பர்பா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திருஷ்யம் மாதிரி ஒரு கதை தான். ஆனா திருஷ்யம் மாதிரி எக்ஸிகியூஷன் இந்த படத்துல இருக்காது. ஆனா கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட அந்த சூப்பரான டச் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ஓகேன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. கிளின்ட் ஈஸ்ட்வுட் எடுத்தாலே முக்காவாசி 99% அவர் எடுத்த எல்லா படங்களும் டிராமாவா தான், கான்வர்சேஷனா தான் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடான ஒரு மூவி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. பட் சொன்ன எக்ஸிகியூஷன்ல வேற லெவலு. இந்த 2 படம் நான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த படத்தையும் பாருங்க. இந்த படமும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன்ல சூப்பரா சொல்ல முடியும்னா அது கிளின்ட் ஈஸ்ட்வுட்டால மட்டும் தான் முடியும். இது வந்து சூப்பரான எக்ஸிகியூஷனோட செம்மையான போர்ட்ரேட் பண்ண படம். இந்த படம் வந்து திருஷ்யம் மாதிரியான சப்ஜெக்ட். பட் சொன்ன விதம் வேற. அது எக்ஸிகியூஷன் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்க பார்த்து இந்த படத்தை ரசிங்க. அடல் கண்ட பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து சூப்பரா பார்க்கலாம். நம்ம கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு டீசென்ட்டான வாட்ச். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடலாம் பார்க்காதீங்க. திருஷ்யம் அந்த மாதிரி நினைச்சு பார்க்காதீங்க. நார்மலா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. இதே மாதிரி வேற வேற நிறைய படங்களோட ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் கிருஷ்ணா. Thanks for watching Masterpiece Speak.